ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அரபு நாட்டு சிக்கன் கப்ஸா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும்போது இந்த மாதிரி சப்பையான பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து 4 பீஸ் வரும் ஒரு 1 kgயில். இப்போ அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பட்டைப்பொடி தான். பட்டைப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அப்புறம் மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீர் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் டு 1 hour வந்து நல்லா மேரினேட் ஆனால் போதும். அதை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. இது காலையிலேயே வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் நல்லா சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக ஃபேமஸாக சவுதி அரேபியாவில் வந்து பண்ணுற மாதிரியே வந்து பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த ட்ரை லெமன் தான் மெயினே. அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம் கொஞ்சமாக தக்காளியும் வெங்காயம், பச்சைக்காய் இது 3ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறமா நம்ம ஜூஸ்க்கு பண்ணுறதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். மேரினேட் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும். நல்ல மசாலா எல்லாமே உள்ளே போயிருக்கும். அப்புறமா நம்ம ஒரு சட்டியில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும். இதுக்கு இஞ்சி பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லிப்பொடியும் பட்டைப்பொடி தான் ரொம்ப மெயின். பட்டைப்பொடி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து பட்டையை வந்து நல்லா வறுத்து ஆட்டி வச்சுக்கலாம். பட்டைப்பொடி தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. பட்டைப்பொடி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் சிக்கன் கப்ஸா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவோம். எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வச்சுருந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜொக்கு தண்ணி ஊற்றினா, ஒரு சின்ன கிளாஸோ இல்லை ஜொக்கோ தண்ணி ஊற்றி அதில் வந்து சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். நாங்கள் வந்து 2 பீஸ் தான் வாங்கியிருந்தோம். இதுவே வந்து 1/2 kg கிட்ட வந்துடும். அப்புறம் இந்த ட்ரை லெமனையும் வந்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா ஒரு 30 to 35 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு வந்து குக் பண்ணுங்கள் நல்லா சிக்கன் வந்து அந்த தண்ணியிலேயே வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி வந்து சுட வச்சுக்கோங்க. அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்து சுட வச்சு லைட்டாக சுட வச்சதுக்கப்புறம் இந்த சிக்கன் 2ஐயும் வெளியே எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அந்த சிக்கனை வந்து தனியாக வந்து சும்மா ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை மாதிரி பொரிச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறமா நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதை லைட்டாக ஹீட் பண்ணி அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் தம்மில் வச்சுருங்க. தம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேகும். சிம்லேயே வச்சு இது பண்ணால் தான் நல்லா பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இந்த சிக்கனை வந்து அதில் எடுத்து அந்த ஆயிலில் போட்டுட்டு அரிசியை வந்து அதில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் தம்மில் வச்சுருங்க. தம்மில் வச்சு சிம் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான விலாக்ஸ் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை ஆனால் போதும்.
அப்புறமா இது அரிசி வெந்துருச்சான்னு நான் வந்து செக் பண்ணேன். பட் வந்து இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்காக தேவையான பொருள் என்னென்னா, அந்த தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து அதை ஆட்டிட்டு அப்புறமா தான் தண்ணி வந்து நாங்கள் கலப்போம். இப்படி தான் இருக்கும். இது வந்து கேமராவோட குவாலிட்டி இது இல்லாதனால இப்படி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் பாருங்கள், ஒன்று உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. சிக்கனையும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. சிக்கன் சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா வந்து அது தண்ணியிலேயே ரொம்ப நேரம் வேகிறனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.